இயேசு உங்களை நேசிக்கிற பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வேதத்தில் 2 வசனங்களை வாசித்து அதன்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் நடக்க வேண்டிய பாதையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அன்பான சகோதரன் சகோதரியே, பாவம் அறியாத அவரை, பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்துல மனிதனுடைய பாவத்துக்கு அநேக பலிகள் செலுத்தப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து விழுந்து போய் அவன் செய்த பாவத்துக்கு அக்கிரமத்துக்கும் அளவில்லாதபடி தேசத்தை ஆண்டவர் அழித்து போடுகிற அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலத்துல இந்த 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் பிதாவானவர் சொந்த குமாரனை அனுப்பி மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும்படி தன் சொந்த குமாரனை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, பாவமே அறியாத பரிசுத்தமுள்ள அவரை நம்முடைய பாவத்தை சுமக்கும்படியாய் அவரை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாவமறியாதவர், அவர் நம்முடைய அக்கிரமத்தை சுமக்கும்படியாய் பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாராம். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவருடைய பாவங்களை மிருகத்தினுடைய தலையின் மீது சுமத்தி அதை போக்காடாக விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதை அடித்து பலியிடப்படுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அநேக பலிகள் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 வருடங்களுக்கு முன்பதாய் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்காக இயேசு என்னும் மனிதர், இயேசு என்னும் இரட்சகர், அவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளும்படியாகவே அவருடைய வருகை தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு அப்போஸ்தலரும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நமக்காக முன்குறிக்கப்பட்டு எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாம் வாசித்து பார்க்கும்படியே நாம் அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே, இதற்கு முந்தின வசனம் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவின் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாவிற்கு சபை மக்களுக்கு எழுதும் பொழுது இப்படி ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படி அவரை அனுப்பினாரோ நாங்கள் உங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்லுகிறோமோ அந்த சுவிசேஷத்தை நீங்கள் போய் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்க, அப்பதான் அவங்க அறிந்து கொள்வார்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நமக்கு, ஒவ்வொரு ஊழியக்காரன் நமக்கு முன்வை வைத்து போகிற அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கப்படியே அழைக்கப்படுகிறோம். நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள், அவரை சுவிசேஷத்தை அறிவித்து அவரை சீசராக்குங்கள் சொன்னார். சீசர்கள் என்னுடைய வேலை இருந்ததுமே சீசர்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை அவர்கள் புறப்பட்டு போய் அவருடைய இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர் எதற்காக பூமிக்கு வந்தார், எதற்காக இந்த பூமியில் அவர் அடிக்கப்பட்டார் என்பதை சொல்லும்படியா நமக்காக ஆண்டவர் நித்தியமான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய பாவத்துக்காக உன்னுடைய பாவத்துக்கு ஆண்டவர் 2023 வருடங்களுக்கு முன்பதாய் அடிக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார். என்னுடைய பாவத்துக்காக உன்னுடைய பாவத்துக்காக அக்கிரமங்களை சுமத்தப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ளும்படியால் அவர்களுக்கு அறிவிக்கும்படியால் ஆண்டவர் நம்மளையும் உங்களையும் உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடியவர்களுக்கும் ஆண்டவர் அந்த ஒவ்வொருவரையும் சீசராக்கிற பணிகளை தீவிரமாக்கும்படியாய் நம்மளை சொல்லிக் கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி ஒரு இடத்துல நின்று விடாதபடி அடுத்தவர்களை நம்ம எப்படியாவது ஆண்டவருக்குள்ள வழிநடத்த வேண்டும். அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஆண்டவருடைய மகிமையில நான் நிரம்பி இருக்கிறேன் மாத்திரம் அல்லாதபடி அடுத்தவர்கள் அழிந்து போகாதபடி, இயேசுவை அறியாத ஜனங்கள் வருகிற ஆபத்துக்கு அழிந்து போகாதபடி அவர்களை பாதுகாக்கும்படியால் சீசராக்கிற பணியில தீவிரப்படும்படி ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காக அவனுடைய பாவத்தை தான் பாரமாய் சுமந்து கொண்டார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கடைசி பூமியில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காகவும் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளும்படியுமாகவே ஆண்டவருடைய வருகை தாமதமாகிக் கொண்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால்
இந்த சுவிசேஷத்தை பவுல் அப்போஸ்தலர் எப்படி சொன்னாரோ, நான் எப்படி சொல்லுகிறேனோ, அதே போல அநேக ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், மூத்த ஊழியர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள காரியம், அவர் நமக்காக அடிக்கப்பட்ட இந்த காரியம் ஒவ்வொரு மனிதனுக்கு போய் சேரும்படிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். பிரியமானவரே, இந்த நாளில் ஒருவர் அதை கேட்டுட்டு இதற்கு முன்பதாய் ஆண்டவராய் இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்காக இருந்தோமானால், எப்படியாவது உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, யாருக்காவது, உங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்காக, உங்க பக்கத்துல இருக்கும் வீட்டுக்காரர்களுக்காக, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் பாவத்தை ஏற்று அவர் உன்னை மன்னிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனிதருக்கு அறிவிக்க முடியாத கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு போய் சொல்ல முடியாது ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இதனால் நீங்க சொல்லலாம், இனிமேல் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்பட முடியாது. ஒவ்வொருவருக்காய் இயேசு மரித்தார், இயேசு பாவமானார், நம்முடைய அக்கிரமத்தை சுமப்பதற்காய் பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார் என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கு நீங்கள் சொல்லும்படி அழைக்கப்படுகிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, அன்பின் தகப்பனே, 2023 வருடங்களுக்கு முன்பதாய் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, எங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்து கொள்ள முடியாது. பாவம் அறியாத நீர் எங்களுக்காக பாவமாக்கப்பட்டீரே ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்களாய் மாறும்படியா நீர் பாவமாக்கப்பட்டீர் ஐயா. நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது, பிறருக்கும் அறிவிக்கத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தரும்படியா இந்த ஜனங்கள் ஆண்டவரே, எந்த தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் இதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.